السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே வபஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எண்ணிலடங்கா நற்கூலிகளை தருவதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றார். இப்போ பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி மற்றும் நிறைய நன்மைகள் அவர்களுக்காக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார். மிகில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொறுமைதான் சிறந்தது, பொறுத்திருப்பதுதான் சிறந்தது, பொறுமையினால் நாளைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி உஸ்ரஉ வ இன்னி அத்தகஷஃபு ஃபதுல்லாஹ தஆலா லி. யா ரசூலல்லாஹ், நான் மயக்கமுற்று கீழே விழுகிறேன், வலிப்பு நோயால் நான் கீழே விழுந்து விடுகிறேன், மயங்கி விடுகிறேன், என்னுடைய ஆடைகள் திறந்து கொள்கிறது, எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் ஷி'தி சபர்தி வலகி ஜன்னா, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, இல்லை துஆ செய்யுங்கள் என்றால் நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ்விடத்திலே உனக்கு அல்லாஹ் சுகமளிக்க வேண்டும் என்று துஆ செய்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். அப்பொழுது அந்த பெண் சொன்னார்கள், அஸ்பீரு யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் இன்னி அத்தகஷஃபு ஃபதுல்லாஹ தஆலா அல்லா தகஷஃப, என்னுடைய கீழே விழுகின்ற பொழுது ஆடைகள் விலகுகிறது, அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது மிகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஆ லஹா, அந்த பெண்மணிக்காக துஆ செய்தார்கள். அந்த பெண் சொன்ன அந்த விஷயத்திற்காக துஆ செய்தார். அப்போ இப்போ நோய் ஏற்படுகின்ற பொழுது அந்த நோய்க்காக யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அந்த பொறுமைக்கு பகரமாக சொர்க்கத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பொறுமைக்கு பகரம் சுவனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் வஷ்ஷிரி சாபிரீன், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொல்கிறானே, அந்த சுப செய்தி என்னவென்று சொன்னால் அது சுவனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே பொறுமையாளர்களுக்கு சுவனம் காத்து கொண்டிருக்கிறது, பொறுமையாளர்களுக்கு சுவனம் கூலியாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். பொறுமை என்பது எப்பொழுது இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு பெண் துக்கத்திலே அழுது கொண்டிருந்த அந்த சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமையை கையாளுங்கள் என்பதாக, பொறுமையாக இருங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த பெண் சொன்னவர்கள் யார் என்று தெரியவில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று அந்த பெண்ணுக்கே தெரியாது. அந்த பெண் சொல்லிவிட்டார்கள், உமக்கு இது போன்று ஏற்பட்டிருந்தால் நீங்கள் இப்படி சொல்வீர்களா என்பதாக சொல்லிவிட்டார். உமக்கு இது போல ஏற்பட்டிருந்தால் தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து போனதற்கு பின்பு இந்த பெண்ணிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், நீங்கள் யாரிடத்திலே பேசினீர்கள் தெரியுமா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நீங்கள் பேசினீர்கள் என்பதாக சொன்ன பொழுது அந்த பெண்ணுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது, ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில்தான் நாம் இப்படி பேசிவிட்டோம் என்று சொல்லி வருத்தம் தெரிவிப்பதற்காக, நடந்த விஷயத்தை சொல்லி வருத்தம் தெரிவிப்பதற்காக அந்த பெண் அங்கே சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் அஸ்ஸப்ரு இந்த சஜமத்தில் ஊலா, பொறுமை என்று சொன்னால் அது உங்களுக்கு அந்த தொடக்கத்தில் இருந்தே இருக்க வேண்டும், இனி வேறு வழி இல்லை, பொறுத்துத்தான் ஆக வேண்டும் என்று வந்ததற்கு பிறகு பொறுமை அல்ல, பொறுமை என்பது தொடக்கத்தில் இருந்தே பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்று ஒரு வீட்டிலே வஃபாத் நிகழ்ந்து விட்டது. வஃபாத் நிகழ்ந்து பல நாட்களாக அந்த துக்கத்திலே புலம்பிக் கொண்டு, எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, என்னுடைய கணவனுக்கு இப்படி ஆகிவிட்டதே, இறைவன் இப்படி செய்து விட்டானே என்று புலம்பி தள்ளி பல நாட்கள் கழித்து, பல மாதங்கள் கழித்து, இனி அவ்வளவுதான்,
இனி இதுதான் நிதர்சனம், இனி இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலை வந்ததற்கு பிறகு அல்லாஹ்விற்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று சொல்வது சரியான பொறுமை அல்ல. ஆரம்பத்திலிருந்தே பொறுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அந்த பொறுமையாளர்களுக்கு எப்படி பொறுமை எந்தெந்த விஷயத்திலே நாம் சோதிப்போம்? அல்லாஹ் அதை முன்னாலே சொல்கின்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், ஏதேனும் பயத்தை கொடுத்து உங்களை நாம் சோதிப்போம். வல் ஜூ, பசி பஞ்சத்தை பட்டினியை கொடுத்து நாம் உங்களை சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய பொருட்களை குறைத்து நாங்கள் சோதிப்போம். உங்களுக்கு ஏதேனும் நஷ்டங்களை ஏற்படுத்தி உங்களுடைய பிசினஸ்லே அல்லது உங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் ஏதேனும் நஷ்டத்தை நாம் ஏற்படுத்தி நாங்கள் சோதிப்போம். உங்களுடைய விளைச்சல்களிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். இப்படி உங்களை நாம் பல வண்ணமாக நான் சோதிப்பேன். அந்த சோதனைகளில் யார் பொறுமையாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். அது சுப செய்தியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பின்னால் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பொருளை குறைத்து எல்லாம் சோதித்து விட்டான், அல்லது ஒரு மௌத்தை கொடுத்து எல்லாம் சோதித்து விட்டான், அல்லது விளைச்சல் நிலத்தை அல்லாஹ் ஒன்றும் இல்லாமலாக்கி சோதனையை கொடுத்து விட்டான், அல்லது ஏதேனும் நோயை கொடுத்து எல்லாம் சோதித்து விட்டான் என்று சொன்னால், அப்போ பொறுமையை காக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும், எந்த மனநிலையில் இருக்க வேண்டும், அவர் என்ன சொல்ல வேண்டும்? என்னை இறைவன் சோதித்து விட்டானே என்று சொல்வது அல்ல, எனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்வது அல்ல. பொறுமையோடு சேர்த்து அவருடைய நாவிலிருந்து வருவது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்விற்காக உரியவர்கள், நாம் அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்லக்கூடியவர்கள். இந்த வார்த்தை வெளியே வர வேண்டும். இது அல்லாஹ் கொடுத்த சோதனை, நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி உரியவர்கள், அல்லாஹுடைய சோதனையாக இது இருக்கிறது, அல்லாஹ்விற்காக நான் இதை பொறுத்துக் கொள்கிறேன். நாம் எங்கிருந்து வந்தோம்? அல்லாஹ்விடத்திலிருந்தே வந்தோம், அல்லாஹ்விற்காகவே இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் திரும்ப அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த சோதனையை நான் தாங்கிக் கொள்கின்றேன் என்ற நிலைமை, இந்த மன நிலைமையில் இந்த ஒரு வார்த்தை வெளிவர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அவர் இப்படி பொறுத்தவர்களுக்கு தான் புலம்பி தவித்து விட்டு பல காலங்களுக்கு பிறகு பொறுப்பவர்கள் அல்ல. ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சோதனை ஏற்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து, அந்த நொடியிலிருந்து யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ, பொறுத்ததோடு அவர்களுடைய வாயிலிருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழமான நம்பிக்கை வார்த்தை வெளிவருகிறதோ, அப்பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், வபஷ்ஷிரி ஸாபிரீன், அவர்களுக்கு சுப செய்தி என்பதாக, சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். பொறுமை என்பது ஆரம்ப கட்டத்திலிருந்தே நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பொறுமையாக இருந்தால்தான் எந்த ஒன்றையும் சாதிக்க முடியும். எந்த ஒரு விஷயமும் பொறுமை இல்லாமல் சாதித்து விடவே முடியாது. இந்த தீன் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டிடம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது, உறுதியான தூண்களில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை ஒரு 23 ஆண்டு காலங்களில் மிக உறுதியான மக்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த உழைப்புக்கு பின்னால் இருப்பது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த பொறுமைதான். பொறுமையால் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற முடிந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹுதைபியா உடன்படிக்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் சஹாபாக்கள் எப்படி கொதித்தெழுந்தார்கள், ஒவ்வொரு சஹாபியும் எவ்வளவு கோபப்பட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு, அவர்களுடைய அனைத்து ஷரத்துகளையும் ஏற்றுக்கொண்டு, பாதகமான ஷரத்துகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை கையாண்டார்கள். சில காலங்களில் இஸ்லாம் அவர்களுக்குள்ளே வளர்ந்தோங்கியது, இஸ்லாத்தை அவர்கள் புரிய ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இஸ்லாம் வளர்ந்தோங்கியது என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பொறுமை ஆரம்ப கட்டத்தில் இருந்தே பொறுக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுமைகளுக்கு பிறகும் அந்த பொறுத்து இருக்கக்கூடிய மனிதனுக்கு வளர்ச்சி என்பது ஏற்படும் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. எனவே எந்த ஒரு நஷ்டமான சமயத்திலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையிலும் சரி, எல்லா நேரங்களிலும் பொறுமையை கையாள வேண்டும். அந்த பொறுமையை கையாண்டால்தான் வெற்றி கிடைக்கும். ஒரு அரபி கவிதையிலே சொல்வார்கள், அஸ்ஸபுரு மிஸ்லு இஸ்மிஹி முர்ருன் மதாக்கத்துஹு. பொறுமை இருக்கிறதே அது சாதாரணது அல்ல, அது அதனுடைய பெயரை போலவே அது
கசப்பானதாக இருக்கிறது. பொறுமையாக இருப்பது என்பது ஒரு கசப்பான ஒன்றை சுவைப்பதை போல. ஆனால் லாக்கின் அவாகிபஹு அஹ்லா மினல் ஆசி, ஆனால் அதனுடைய கடைசி எப்படி இருக்கும் என்று சொன்னால், பொறுத்து விட்டீர்கள், நீங்கள் சிறந்த பொறுமையாளராக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த காரியத்திலே நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால் அந்த காரியத்தினுடைய முடிவு தேனை விட இனிமையானதாக இருக்கும். அப்போ எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடைசி வரை பொறுமையாக இருப்பீர்களேயானால் முடிவு சிறந்ததாக இருக்கும் என்பதை இந்த வரி மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பொறுமையாக இருப்பது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது. பொறுமையிலே 3 விஷயங்களிலே நாம் பொறுக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 3 விஷயங்களில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒன்று, பாவகாரியங்களில் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். பாவம் செய்வதற்கு மனசு துடிக்கிறது, பாவத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிடலாம் என்று மனசு ஏவிக்கொண்டிருக்கிறது, பாவம் செய்வதற்கு எல்லா வகையான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் பாவத்தின் பக்கம் போய்விடக் கூடாது என்று கட்டுப்பாடாக பொறுமை காக்க வேண்டும். இரண்டாவதாக அஸ்ஸபுர் அலா தாஅத், வணக்க வழிபாடுகளின் மீது பொறுமை காக்க வேண்டும். நோன்பு பிடிப்பதற்கு சிரமமாகத்தான் இருக்கும். 7 மணி நேரங்கள் ஆகிவிட்டது, 8 மணி நேரங்கள் ஆகிவிட்டது, 10 மணி நேரங்கள் ஆகிவிட்டது, 14வது மணி நேரம் 16வது மணி நேரத்தில் தான் முடியும் என்று சொன்னால் அது அந்த இபாதத்து முடிகின்ற வரை பொறுமை காத்துத்தான் ஆக வேண்டும். 4 ரக்காத் தொழுவதற்கு சிரமமாக இருக்கிறது, தராவி 20 ரக்காத் தொழுவதற்கு நின்று தொழுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது, சஹீ செய்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது, தவாஃபுகள் 7 சுற்றுகள் சுற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறது. அந்த வணக்க வழிபாடுகளில் ஏற்படக்கூடிய சிரமத்தையும் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சோதனைகளிலே பொறுத்துக் கொள்ள வேண்டும். அப்போ பாவகாரியங்களில் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும், பாவங்களை செய்துவிடக் கூடாது. வணக்க வழிபாடுகளில் பொறுமையை கையாண்டு அதை முழுமையாக முடித்து காட்ட வேண்டும். இன்னொன்று, சோதனை காலங்களில் பொறுமையை கையாள வேண்டும். சோதனைகள் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் உடனே புலம்பி தவித்து விடாமல், தவறான வழிகளை தேடி விடாமல், இது அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் நீக்குவான், அல்லாஹ் நீக்குவான் என்ற அந்த நம்பிக்கையிலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி பொறுமையோடு நாம் இருக்கிற பொழுது அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் தரக்கூடியவனாக இருக்கிறார். இந்த பொறுமையாக இருப்பது என்பது இது மிகச் சிறந்ததாக யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் முஃமின்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் இருக்கிறது. சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமினி இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன். ஒரு முஃமினுடைய விஷயத்தை பார்க்கையில் ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த முஃமினுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் கைராக இருக்கிறது. வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின். இந்த ஒரு விஷயம் ஒரு முஃமினுக்கு எல்லாமே சிறந்தது என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் முஃமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை. சொல்லிவிட்டு 2 விஷயத்தை சொன்னார்கள். அவனுக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடந்து விட்டால் அவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான், அதுவும் அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது. அவனுக்கு ஏதேனும் துன்பங்கள் நிகழ்ந்து விட்டால் அவன் பொறுமை காக்கின்றான், அதுவும் அவனுக்கு கைராக ஆகிவிடுகிறது. இப்ப நன்மைகள் நடந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. தீமைகள் நடந்ததால் சிரமங்கள் ஏற்பட்டால் அப்பொழுது பொறுமை காக்கின்றான், அப்பொழுது அந்த பொறுமையும் அவனுக்கு நல்லதாக ஆகிவிடும். அப்போ அவன் நன்றி செலுத்துதலும் அவனுக்கு நன்மையை பெற்று தருகிறது, அவன் பொறுமை காப்பதும் அவனுக்கு நன்மையை பெற்று தருகிறது. இந்த ஒரு பாக்கியம், இந்த 2 நிலைகளிலும் அவன் நன்மையை பெறுகிறான் அல்லவா, இந்த பாக்கியம் முஃமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதாக சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகிறார். மிக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பொறுமை காக்கிறார்களோ பொறுமை காக்காதவர்களை விட, பொறுமையாக இருக்காதவர்களை விட பொறுமையாக இருப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல் முஸ்லிமுல் லதீ யுகாலித்துன் நாஸ வ யஸ்பிரு அலா ஆதாஹும்
خير من الذي لا يخالط الناس ولا يصبر على آذاهم. ஒரு முஃமின் இருக்கிறார். அந்த முஃமின் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், ஜனங்களோடு கலந்து இருக்கிறார், மக்களோடு மக்களாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மக்கள் தரக்கூடிய பல வகையான இடைஞ்சல்களை, துன்பங்களை அவர் பொறுத்துக் கொள்கிறார். இன்னொரு முஃமின் இருக்கிறார். இந்த மக்கள் நமக்கு இடைஞ்சல் தருவார்கள், துன்பங்கள் தருவார்கள், சிரமங்கள் தருவார்கள் என்று சொல்லி அவர்களுடைய சிரமத்தை நாம் சகித்துக் கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது என்பதற்காக அவர் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முஃமினை விட இந்த முஃமின் சிறந்தவன். காரணம், அவன் பொறுத்து கொள்கிறான், பொறுமையை கையாளுகிறான். இவன் பொறுக்க முடியாது என்ற காரணத்தால் தனிமையா வாழ்கிறான், அவன் பொறுத்து கொள்கிறான் என்று சொன்னால், இந்த ஜனங்களோடு கலந்து வாழ்ந்து அந்த ஜனங்கள் தரக்கூடிய அந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்கிறானே, இந்த முஃமின் சிறந்தவன் என்பதாக மிகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாம் திருமிதி ஷரீஃபிலே பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ ஒரு மனிதன் பொறுமையோடு இருப்பது, ஒரு முஃமின் பொறுமையோடு இருப்பது, அனைத்து நிலைமைகளிலும் பொறுமையை கையாள்வது அவருக்கு மிக சிறந்தது. நாளை மறுமையிலே அவருக்கு மிக சிறந்த கூலி இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களின் மூலமாக, இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்துகளின் மூலமாக புரிந்துள்ளோம். அதே போல நாம் ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறோம், அல்லது ஏதேனும் ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோம், அல்லது ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குகிறோம் என்று சொன்னால், நாம் அது எப்பொழுது மிகப்பெரிய நிறுவனமாக மாறும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அதை கடைசி வரை பொறுமை காத்து கொண்டு செல்ல வேண்டும். பொறுமை இல்லாமல் எந்த ஒன்றும் வெற்றி அடைந்து விட முடியாது. தீனுடைய காரியமாக இருந்தாலும் சரி, துனியாவுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, பொறுக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். பொறுமைதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக அல்ல. ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஒரு அரபி பழமொழியை போல, அந்த கவிதையை போல, பொறுமை என்பது அதனுடைய பெயரை போலவே கசப்பான தன்மை உடையது, கசப்பான அந்த சுவை உடையது. அந்த கசப்பான சுவையை சுவைப்பது மிகவும் சிரமமான விஷயம். கசப்பான உணவை சுவைப்பது எப்படி சிரமமோ, அது மாதிரி பொறுமையாக இருப்பது சிரமம். ஆனால் பொறுமையாக ஒரு மனிதன் இருந்து விட்டால், ஒரு மனிதன் பொறுமை காத்து விட்டால், கடைசி வரை பொறுமையாக இருந்து விட்டான் என்று சொன்னால், நிச்சயமாக அதனுடைய முடிவு இனிமையானதாக இருக்கும் என்பதாக சொல்வார். எனவே ஒரு நிறுவனத்தை தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக இதிலே உயர்ந்த நிலையை அடைய முடியாது. அதிலே பல வகையான சின்ன சின்ன சோதனைகளை எல்லாம் தாண்டி வர வேண்டும். பல வகையான சிக்கல் சிரமங்களை தாண்டி வர வேண்டும். அந்த சிக்கல் சிரமங்களை பயந்து கொண்டு பொறுமை இல்லாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக மாற்ற முடியாது. நான் ஒரு மிக சிறந்தவராக, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தையும் அடைந்து விட முடியும். எனவே பொறுமைதான் உயர்ந்த அந்தஸ்துக்கு நம்மை கொண்டு செல்லும். ஒரு அரபி பழமொழியினை இப்படி சொல்வார்கள், லன் தபுலுகல் மஜித ஹத்தா தலாக சபர். பொறுமையை சுவைத்து விடாமல், பொறுமையை உன்னுடைய நாவால் நீ நக்கி விடாமல் நீ உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியாது. அப்ப பொறுமையை நீ சுவைக்க வேண்டும். பொறுமையை நீ சுவைத்தால்தான், பொறுமையாக இருந்தால்தான் நீ உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் என்பதை அதிலே நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லா விஷயங்களிலும் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு பொறுமையை தந்தருள வேண்டும். பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே பொறுமையாக இருப்பது நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சோதனை காலங்களில் பொறுமை காத்துக் கொள்வது நமக்கு சோதனைகளோ துன்பங்களோ சிரமங்களோ அல்லது வேறு ஏதாவது இழப்புகளோ எது ஏற்பட்டாலும் பொறுமையாக இருப்பது என்பது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக, நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத் தரக்கூடிய அமலாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அத்தகைய சிறந்த பொறுமையை நாம் எல்லா நேரங்களிலும் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.